என்னுடைய வாழ்க்கையில நான் எதை பண்ணாலும் தோல்வி மட்டும்தான் இருக்குது. என் வாழ்க்கையில ஒரு சக்சஸே இல்லை. நான் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்றேன், என்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு, ஆனாலும் என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியல. எதை பண்ணாலும் அதுல ஒரு தோல்விகள், டிசப்பாயின்மெண்ட் மட்டும்தான் என் வாழ்க்கையில திரும்ப திரும்ப எனக்கு வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்ல ஹை பொசிஷன்ல வெல் செட்டில்டா இருக்காங்க, ஆனா என்னுடைய லைஃப் மட்டும் இன்னும் செட்டில் ஆகவே இல்லையே. நான் இன்னும் என் வாழ்க்கையில சக்சஸ் ஆகவே இல்லையே. நான் அதுக்கு என்ன பண்றது? இந்த ஆண்டவரை நம்பி இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் எனக்கு எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லி இந்த பல கேள்விகளோடு இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி உங்களுக்காக தான். ஒரு ஆபீஸ்ல 2 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஒருத்தங்க பேரு அருண், இன்னொருத்தங்க பேரு டேவிட். அருண் ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். 2 மணி நேர வேலையை கூட 30 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய ஹைலி டேலண்டடான பர்சன். அதனாலேயே ஆபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சின்ன விஷயம் செஞ்சா கூட எல்லாரும் அவரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. யூ ஆர் அமேசிங், யூ ஆர் பிரில்லியன்ட்னு சொல்லி அவரை பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா டேவிடோட லைஃப் அப்படியே ஆப்போசிட். அவர் எந்த ஒரு விஷயத்தையுமே ஸ்லோவா தான் கத்துப்பாரு, ஆனா ரொம்ப கன்சிஸ்டன்சியா இருப்பாரு. அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. அவர் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ், தோல்விகள் இது எல்லாமே அவர் பார்த்திருந்தாலும் அவர் நம்பிக்கையை விடாம தொடர்ந்து விடாமுயற்சியா அவர் அந்த விஷயத்துக்காக ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவரை யாருமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்த பெர்ஃபெக்டா பண்ணா கூட யாரும் அவரை அப்ரிஷியேட் பண்ணவே மாட்டாங்க. நீ இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும் இதைதான் அவரை பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு காலத்துல அருணும் டேவிடும் ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. சேர்ந்து சிரிச்சாங்க, ஒன்னா வேலையை பார்த்தாங்க, முக்கியமா சேர்ந்து அவங்க செபிப்பாங்க, அதிகமா வேதம் வாசிப்பாங்க. ஆனா நாளாக இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா அருணோட லெவல் ஹை ஆக ஆரம்பிச்சது, டேவிடோட லெவல் குறைய ஆரம்பிச்சது. அருண் நாளாக ஆபீஸ்ல சேலரி ஹைக்கு, ப்ரமோஷன் என்று சொல்லி அவன் மேல போய்கிட்டே இருந்தான். அதே நேரத்துல டேவிடோட வாழ்க்கை அவன் எந்த பொசிஷன்ல இருந்தானோ அதே பொசிஷன்ல தான் 3 வருஷமா இருந்துகிட்டே இருக்கிறான். அருணோட லைஃப்ல ஒரு அப்ரிசியேஷன், ரெகக்னைசேஷன், அவனுடைய லைஃப்ல கான்ஃபிடென்ட் ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அவனுடைய வாழ்க்கையில பிரேயர் ரொம்ப குறைய ஆரம்பிச்சது. அவன் நினைக்க ஆரம்பிச்சான், என்கிட்ட அதிகமான டேலண்ட் இருக்கு, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரை மறந்தான். ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதே அவன் மறந்தான். ஆண்டவர் இல்லாம கூட என்னால் இந்த விஷயத்த செய்ய முடியும், ஏன்னா என்கிட்ட டேலண்ட் இருக்கு, நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்க ஆரம்பிச்சான். ஆனா டேவிடோட லைஃப்ல இன்னும் அதே மாதிரி தான். ஒரே போராட்டங்கள், தோல்வி. அவனுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்லை. அவன் என்ன காரியம் செஞ்சாலும் அதுல ஒரு ரிஜெக்ஷன் மட்டும்தான் காணப்பட்டுச்சு. அவன் ஹார்ட்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? என் வாழ்க்கையில ஒரு ப்ரமோஷன் இல்லை, ஒரு வளர்ச்சி இல்லை, என் லைஃப் இன்னும் செட்டில் ஆகவே இல்லை. அடுத்து என் வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேனே எனக்கு தெரியல. நான் பாக்குறது எல்லாமே என் வாழ்க்கையில தோல்வியா மட்டும்தான் காணப்படுது. ஒரே என் வாழ்க்கை ஃபுல்லா பாலைவனம் மாதிரி காணப்படுது. நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் கிட்ட கொஷின் மேல கொஷினா கேட்க ஆரம்பிச்சான். ஆனா அவன் ஜெபம் பண்றத மட்டும் விடல. தினமும் அவன் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சான், வேதத்தை அதிகமா வாசிக்க ஆரம்பிச்சான். அதே மாதிரி அவன் செய்யற வேலையில அவன் ஸ்லோவா பண்ணாலும் அவன் ஹார்ட் ஒர்க் போடுறத நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்போ அந்த ப்ராஜெக்டை யாரு கம்ப்ளீட் பண்றாங்களோ அவங்களுக்கு சேலரி ஹைக்கோட ப்ரமோஷன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த ப்ராஜெக்ட்க்கு அருணையும் டேவிடையும் சூஸ் பண்றாங்க. அருண் பார்த்து சொல்றாங்க, கண்டிப்பா இது உங்களால கிராக் பண்ண முடியும், நீங்க பண்ணிடுவீங்கன்னு எங்களுக்கு உங்க மேல ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா டேவிட பார்த்து சொல்றாங்க, இந்த விஷயத்தையும் நீங்க பண்ணலனா நீங்க இந்த ஆபீஸ் விட்டு ஒரேடியா நீங்க போயிருங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லி டேவிட பார்த்து சொல்றாங்க. அருண் டேவிட பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஈஸி, என்னோட போட்டி போடுற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லி சொல்றான். அவனுக்கு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லை. ஏன்னா அவன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தான். என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும்ன்ற ஒரு நினைப்பு அவனோட இருதயத்துல இருந்துட்டே இருந்தது. அவன் காட சுத்தமா நினைக்கவே இல்லை. பிரேயர் பண்றத பத்தி யோசிக்கல, பைபிள் வாசிக்கிறத பத்தியும் அவன் யோசிக்கவே இல்லை. ஆனா டேவிட் ரொம்ப டென்ஷனா இருந்தான். டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ணா, நிறைய ரிசர்ச் பண்ணா, தூங்காம கண்ணீரோட அவ போராடிக்கிட்டே இருந்தான். அந்த டெட்லைன் வரதுக்குள்ள இந்த ப்ராஜெக்டை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன், என்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி
சொல்லி அவனுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் எழுந்துச்சு. ஆனா முக்கியமான ஒரு வெப்பன் அவன் கிட்ட இருந்தது. அது என்னன்னா ஜெபம். அவன் ஒவ்வொரு டைமும் அவனால முடியாதுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அவன் ஆண்டவர் கிட்ட போய் பிரேயர் பண்ணுவான். ஆண்டவரே, என்னால இது முடியல, என் கிட்ட இருக்கிற அறிவை வச்சு என்னால இதை பண்ண முடியாது, நீங்க என் கூட இருந்தாதான் என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஜீரோ தான் அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர் கிட்ட அவனை ஃபுல்லா சரண்டர் பண்ணி பிரேயர் பண்ண ஆரம்பிச்சான். இப்படியே நாட்கள் போச்சு. ப்ராஜெக்டோட டெட்லைன் வரதுக்கு இன்னும் 2 days தான் இருந்துச்சு. அப்ப அந்த டைம்ல அவன் ரொம்ப டயர்டா ஒரு நாள் அவன் நைட் ஆண்டவர் கிட்ட பிரேயர் பண்ணா, ஆண்டவரே, இனி என்னால முடியாது, என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க, நான் நிறைய எஃபர்ட் போடுறேன், ஹார்ட் ஒர்க் போடுறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில என்னால எந்த ஒரு சக்சஸ்மே பார்க்கவே முடியல, தோல்வி மேல தோல்வி தான் நான் படுறேன், எல்லார்கிட்டயும் நான் அசிங்கப்படுறேன், ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு, நீங்க தான் இதுக்காக ஏதாவது ஒரு வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நைட்டு தூங்கிட்டான். அப்ப அவன் தூங்குறப்போ அவனோட கனவுல அந்த ப்ராஜெக்ட்கான சில ஐடியாஸ் எல்லாமே வருது. அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே ரொம்ப தேங்க்ஸ், என்னுடைய கனவுல இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்தது, இதை நீங்க தான் கொடுத்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை அவன் ரெடி பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அந்த பிளான் பாக்குறப்போ ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பிளானா தான் இருந்தது. ஆனாலும் அவன் ஆண்டவன் மேல நம்பிக்கையை வச்சு அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சான். ப்ராஜெக்டோட டெட்லைன் டேயும் வந்துருச்சு. அருண் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தான், நான் தான் எப்படினாலும் வின் பண்ண போறேன், இந்த டேவிட்லாம் என் கூட போட்டி போடுற அளவுக்கு அவன் இன்னும் வளரவே இல்லை, இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவன் என் கூட போட்டி போடுறான் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் அருணோட இருதயத்துல காணப்பட்டுச்சு. ஆனா டேவிட் ரொம்ப சைலண்டா இருந்தான். என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருந்தான். 2 பேருமே அவங்களோட பிளானை பிரசன்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அருண்னா அவனோட பிளானை பிரசன்ட் பண்றான். அப்போ கிளைண்ட் எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. வாவ், அமேசிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ 2வதா டேவிட் வரான். டேவிடும் பிரசன்ட் பண்றான். அப்போ எல்லாருமே அவன் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், இது ரொம்ப சிம்பிளா இருக்கே, டே டு டே லைஃப்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவன் கிட்ட பல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அருண் ரொம்ப சிரிக்கிறான். எப்படியோ இதுல நான் தான் ஜெயிக்க போறேன், இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஆனா டேவிட் அது எல்லாத்துக்குமே காமா கான்ஃபிடென்ட்டா எல்லாத்துக்குமே அதை ஆன்சர் பண்றான். இப்போ 2 பேருமே அவங்களோட பிளானை பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கம்பெனி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. அது என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சக்சஸை நம்ம கம்பெனி இந்த ப்ராஜெக்ட் மூலமா முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதனால இந்த ப்ராஜெக்ட்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி சக்சஸ் பண்ணவங்களுக்கு டபுள் சேலரி ஹைக்கோட டபுள் ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ டேவிட் ரொம்ப பதட்டமா இருக்கான். ஆனாலும் அவனோட இருதயத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆண்டவர் எனக்காக ஏதாவது செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. ஆனா இங்க அருண் ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தான், எனக்கு தான் இது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி இருந்தான். அந்த டைம்ல அந்த வின்னர் யாரு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ அது பேர்ல டேவிட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. இது அருண் பார்த்ததும் பயங்கர ஷாக். எப்படி இது பாசிபிள், இது இம்பாசிபிள் ஆச்சு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன கம்பேர் பண்றப்போ அவன் வெறுமனையா ஜீரோ தானே, அவன் எப்படி இதுக்கு தகுதியானா, அவன் எப்படி இதுல சக்சஸ் ஆனா அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியமா பாக்குறான். அப்ப அவன் டேவிட் கிட்ட போய் கேக்குறான், எப்படி இந்த காரியத்தை உன்னால முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ டேவிட் சொன்னா, இது என்னால இல்ல, ஆண்டவரால முடிஞ்சது, என் வாழ்க்கையில நான் பல ரிஜெக்ஷன்ஸ் டிசப்பாயின்மெண்ட் மட்டுமே என் வாழ்க்கையில இருந்தாலும் என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தது, அதுதான் நம்பிக்கை, அது ஆண்டவர் மேல இருந்தது, அதனாலதான் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். அப்பதான் அருண் ரியலைஸ் பண்ணா, ஆமா, ஒரு காலத்துல நானும் ஆண்டவரை சார்ந்திருந்தேன், ஆனா எப்போ நான் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்ததோ அப்பயே நான் விழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அதே மாதிரி தான் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து என் வாழ்க்கையில அடிகளாக தான் விழுந்துகிட்டே இருக்கு, எப்பொழுது ஆண்டவர் எனக்கு செய்வார், வெயிட் பண்ணி என் வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனா டேவிட் எப்படி தோல்விகள், ரிஜெக்ஷன் இதெல்லாமே அவன் வாழ்க்கையில அடுத்தடுத்து வந்தாலும் அவன் ஆண்டவர் மேல மட்டும் நம்பிக்கையோடு இருந்தானோ, அதே போல இந்த நாள்ல இந்த ஸ்டோரியை கேட்கிற நீங்களும் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தீங்க அப்படின்னா அவர் ஏற்ற வேலையில உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா, ஒரு பர்சனா ஆண்டவர் உங்களை மாற்றுவார். யாரெல்லாம் உங்களை பார்த்து சிரித்தாங்களோ, ஏளனமா பார்த்தாங்களோ, அவங்க எல்லாருமே வியந்து அண்ணாந்து பார்க்கும்படி தேவன் உங்களை உயரத்தில் வைப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. God bless you.